ஸ்ரீ குருபியோ நமக. எம்பெருமான் குமரன் முருகவேள் முத்துக்குமரன் சர்வேஸ்வரன் புதல்வன் குஹன் ஸ்கந்தன் சர்வ தேவர்களுக்கும் சேனாபதி வேலாயுதன் மயில் வாகனன் வள்ளி மணாளன் பக்தர்களை காப்பவன் எனது தலைவன் தாரகனை வென்றவன் அந்த முருகவேளை வணங்கி அவன் மீது பாடப்பட்டிருக்கும் கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகமான அருணகிரிநாதரின் திருப்புகழிலே அவர் பழனிமலை கந்தன் மீது பாடியிருக்கும் ஒரு பாசுரத்தின் தொடர்ச்சிக்கு அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். அடுத்த 2 ஸ்டான்ஸாவையும் சேர்த்து அர்த்தம் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதோட அருமை தெரியும். வயலூரா அருள் தாராய், ஏ வயலூர் முருகா உனது திருவருளை எனக்கு கொடுத்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லும் போது அந்த வயலூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? சோழ மண்டலத்துல இருக்கு. அந்த சோழ மண்டலத்துக்கு ஒரு 2 ஸ்டான்ஸா அட்ஜெக்டிவ் அள்ளி வீசுற பிரமாதமா இருக்கு பாருங்க. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாஜர நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா. ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா, வயலூருக்கு தலைவனே, ராஜகம்பீரம் என்னும் நாட்டை ஆளுகின்ற அரசனை. இப்ப இந்த இடத்துக்கு திருக்கற்குடி அப்படின்னு பேரு, திருக்காக்குடிம்பா திருச்சிக்கிட்டே இருக்கு. இந்த வயலூருக்கு தலைவா ஹே முருகா அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகம்பீரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற சோழ மண்டலம். சோழ மண்டலம் மீதே மனோகர, மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாடா இருக்கு இந்த ராஜகம்பீரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழ மண்டலத்துக்கு அவ்வளோ அட்ஜெக்டிவ் தர. அது எவ்வளவு சிறப்பா இருந்தது அப்ப அப்படின்னு. தானம், பல சிறப்பான பூஜைகள் செய்தல், நிறைய நல்மக்கள்லாம் சேர்ந்து நிறைய படித்த மக்கள் எல்லாம் நல்ல நூல்களை நிறைய படிக்கிறா. நற்குணம், சற்குணம், ஒழுக்கம், நன்னடத்தை, நியாயம், கருணை, எல்லா நல்ல குணங்களும் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. குருவின் திருப்பாதங்களை சேவிக்கும் மிகச்சிறந்த குணம் மற்றும் மேற்கூறிய குணங்கள் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் மிகச்சிறந்த மக்கள் நிரம்பிய நாடான சோழ மண்டலம். ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் நல்ல நூல்களை படிப்பவர்கள், குண ஆச்சார நீதியும் ஈரமும் கருணை, குரு சீர்பாத சேவையும் மறவாத மக்கள்லாம் இருக்கா. அதோட இல்ல, எழுதலும் புகழ் காவேரியால் விளை. அந்த சோழ மண்டலம் எப்படி செழித்து இருக்கு அப்படின்னா 7 லோகங்களிலேயும் மெச்சப்படுகின்ற காவேரியானவள் சோழ நாட்டுல தான் ஓடுறாள். அந்த காவேரி தாயினால் செழித்து வளம் குழித்து இருக்கிறது சோழ மண்டலம். இவ்வளவு அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலம் மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா எனக்கு அருள் தாராய். புல் அரிக்கல. அடுத்த 2 ஸ்டான்ஸாவையும் சேர்த்து படிச்சு பார்க்கணும். அதுல பழனி வாழ் குமரா ஆவினன்குடி, திருவாவினன்குடி அப்படின்னா பழனிக்கு பேரு திருவாவினன்குடி. ஏ பழனி வேலா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்றதுக்கு அந்த பழனி சேர நாட்டை சார்ந்தது. இந்த பழனிங்கிற ஊரு கொஞ்ச நாள் சேர நாட்டுல இருந்தது, கொஞ்ச நாள் சோழ நாட்டுல இருந்தது. இந்த மாதிரி தமிழக சரித்திரம் படித்தவர்களுக்கு இது தெரியும். பழனி சேர நாட்டுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர நாட்டை பத்தி 2 ஸ்டான்ஸா சொல்ற. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த 2 ஸ்டான்ஸாவையும் சேர்ந்து படிச்சு பார்ப்போம். ஆதரும் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலையிலே ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்னு முருகனை வணங்குகிறார். அந்த ஆவினன்குடி கொங்கு மண்டலத்திலே வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியிலே இருக்கிறது. அதாவது அருணகிரிநாதர் பாடும்போது அந்த கொங்கு நாட்டில் இருந்தது. கொங்கு நாட்டு மன்னனாக சேரமான் பெருமான் ஆட்சி செய்தார். அந்த சேரமான் பெருமான் சைவ
குறவர் நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரோட சிறந்த நண்பர், சிவபக்தர். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்துக்கு போகும்போது தன்னோட ஃப்ரெண்டையும் கூட கூட்டின்னு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். சேரன் ராஜா இல்லையா, அதனால என்ன பண்றார், அவர் குதிரை மேல ஏறி குதிரையின் காதிலே பிரணவ மந்திரத்தை சொல்றார். குதிரை ஜில்லுன்னு பறந்து கைலாசத்துக்கு சுந்தரருக்கு முன்னாடி போயிடுறது. சுந்தரர் வராததுனால இன்னும் கைலாச வாசக்கதவு திறக்கல. அங்க போய் சேரமான் வெயிட் பண்றார் சுந்தரர் வரத்துக்காக. அப்போ வெறுமன டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஆதி உலா அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடுற. உடனே கைலாசத்தோட கதவுகள் எல்லாம் திறக்கிறது. இது பெரிய புராணம் படிச்சோம்னாக்க விஸ்தாரமா அதுல ரொம்ப அருமையான இந்த கதையை சொல்லியிருக்கேன். அவ்வளவு பெரிய கதையை அருணகிரிநாதர் 2 ஸ்டான்ஸால அற்புதமா சொல்றார். ஆரூரர்னா திருவாரூர்காரன் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆரூரர் மீது தோழமை கொண்ட ஆதாரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில். ஆதூரமா சுந்தரர் மீது மிக்க அன்பு வைத்து தோழமை கொண்டிருந்த சேரமான் பெருமான் முன்னாளினில் கைலைக்கு எப்படி போறார்? ஆடல் வெம்பரி, வெம்பரின வெண் குதிரை, ஆடல் வெம்பரி மீது ஏறி மா கைலையில் ஏகி கைலைக்கு போறார். போய் என்ன பண்றார்? ஆதி அந்த உலா ஆசு பாடிய. ஆசு பாடியன்னா ஆசுன்னா தக்ஷணம், அந்த தட்சணம் பாடுறது. அந்த காலத்துல கவிகள்லாம் ஹோட்டல்ல ரூம் போட்டு மூடு அப்படியெல்லாம் பாட மாட்டான். காளமேகம், காளிதாஸ் எல்லாம் ஆசு கவி. பிரபந்தம் அங்க கைலாச வாசல்ல நின்று பிரபந்தம் அப்படியே தக்ஷணம் பாடுறார் சேரமான் பெருமான். அந்த சேரமான் பெருமானுக்கு உரித்தான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியிலே இருக்கும் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. சேரர் கொங்குவை காவூர் நன்னாடு அதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இந்த கதையில இன்னொரு கதை தொக்கி இருக்கு. அத அருணகிரிநாதர் விளக்கல. இந்த இடத்துல சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலாசத்துக்கு போகும்போது ஔவையாரை கூப்பிடுறா. ஆனா ஔவையார் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு இருக்கா, வர முடியல. ஆனா அந்த பிள்ளையார் என்ன பண்றார்? ஔவையார் பூஜையை முடிச்ச உடனேயும் தன் தும்பிக்கையால தூக்கி அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து கைலாசத்துக்கு இவாளுக்கெல்லாம் முன்னாடி கொண்டு போய் விட்டுறார் ஔவையார. ஈஸ்வர சங்கல்பம் இருந்தா இந்த கதையை இன்னொரு நாள் விஸ்தாரமா பார்ப்போம். இப்பொழுது இந்த பாசுரத்தை இன்னொரு முறை முழுமையாக சொல்லி பார்ப்போம். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம, போக அந்தரி பால நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, பரசூர சேததண்ட வினோத நமோ நம, கீத கிங்கிணி பாத நமோ நம, தீர சம்பிரம வீர நமோ நம, கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாக நமோ நம, அருள் தார ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாசர நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலும் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூர ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறிவா கையிலே ஆதிகாந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कंद प्रचोदयात्. हरि ओम तत्सत्.